ஐநெறி நூல் அம்மையப்பர் நம் அனைவருக்கும் அருளும் வாழ்க்கை நெறி. இந்நூலில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து பதிவு செய்தவர் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள். இந்நூல் ஒலி வடிவத்தில் செம்மை கல்வி யூடியூப் தளத்தில் இயல் வரிசையாக வெளியிடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் இந்நூலின் 2ஆம் இயல் மாந்தருக்கான ஐநெறி. இவ்வியலை படிப்பவர் திருமதி சீர்செல்வி. இவ்வியலில் உள்ள மறைமொழிகளை இசையமைத்து பாடியிருப்பவர் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள். இயல் 2 மாந்தருக்கான ஐநெறி. ஆக்கங்கோடல் நெறிபுகுந் நெறி. ஆக்கம் கோடல் எனப்படுவது ஆக்கம் என்ற கருத்தினை நாடி பெற்றுக்கொள்ளுதல். கோடல் என்றால் நாடி பெறுதல் என்று பொருள் தரும். யாவற்றிலும் ஆக்கத்தை நாட வேண்டும். ஏதேனும் ஒன்று சிதைவு தருகிறது அல்லது அது சிதைவிற்கு உரியது என தெரிந்தால் அதனை புறந்தள்ள வேண்டும். எச்சூழலிலும் ஆக்கத்திலிருந்து விலகக்கூடாது. இன்னல் நேரினும் இடர்பாடு எழினும் துயரம் சூழினும் அந்நிலையில் எதனை ஆக்க இயலுமோ அதனை ஆக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஓய்ந்து கிடத்தல், சோர்ந்திருத்தல், எதுவும் செய்ய இயலவில்லை என்று சோம்பியிருத்தல், உளைச்சலுக்கு ஆளாகி கிடத்தல் ஆகியன அழிவிற்கு வழிவகுக்கும், சிதைவினை ஏற்படுத்தும். ஆக்கங்கோடல் நெறிபுகும் நெறி என்று மறைமொழி கூறுகிறது. நெறிபுகும் நெறி என்றால் இறைவன் வகுத்த நெறிக்குள் புகும் நெறியே இதுதான். இறைவனது நெறிக்கு உள்ளே புகுந்து கலந்து விடுதல் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது. அந்நெறியிலிருந்து பிறழக்கூடாது. அதில் புகுதற்கு உரிய நெறியே ஆக்கம் கோடல்தான். அடுத்த மறைமொழி நாணுவீர் நயம்படுவீர் நெறியோனை நண்ணி இருக்கும் நெறியாறு இஃதேயாம். நெறியோன் எனப்படுபவன் இறைவன். அவன் நெறியே தன் ஒழுங்காக கொண்டிருப்பவன். அந்த நெறியோனை நண்ணி இருத்தல் என்பது அவனுக்கு நெருக்கமாக இருத்தல். அவன் எங்கு சென்றாலும் அல்லது அவன் எவ்வாறு இருப்பினும் அவனது அருகே இருத்தலே நண்ணி இருத்தலாகும். நெறியோனாகிய இறைவனை நண்ணி இருக்கும் நெறியாறு இது. நெறி ஆறு என்றால் நெறிப்படுத்தும் வழி என பொருள். நாணுவீர் நயம்படுவீர் என்கிறது மறைமொழி. நாணங்கொள்ள வேண்டும். இரண்டாவது நயம்பட வேண்டும். நாணமும் நயம்படலும் இல்லை என்றால் நெறிப்பட வாழ இயலாது. அது நெறிமுறைக்கு மாறானவற்றுள் வீசிவிடும். நாணமும் நயம்படலும் இறைவனை நண்ணி இருப்பதற்கான நெறியாறுகள். நாணுதல். நாணம் என்றால் என்ன, நாணாமை என்றால் என்ன என்பது அடுத்த மறைமொழி தரும் விளக்கம். அடுத்த மறைமொழி தன் பெருமை மேற்படவும் தங்கீழ்மை மறைப்படவும் தகையில செய்தல் நாணாமையாகும். தன் பெருமை மேற்படுவதற்காகவும் தம் கீழ்மை மறைந்து போக வேண்டும் அல்லது அது மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தகுதி இல்லாதவற்றை செய்தல் நாணாமை. ஒருவர் தன் பெருமை மேற்பட எம்முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. தன் பெருமை மேற்பட வேண்டும் என்ற நோக்கில் எதனையும் செய்யக்கூடாது. ஒருவேளை அவரிடம் கீழ்மை என்று ஏதேனும் இருக்கிறது என்றால் அதனை மறைப்பதற்காக எதையும் செய்யக்கூடாது. மாறாக அந்த கீழ்மையிலிருந்து அவர் வெளியேற வேண்டும். ஒருவர் தன் பெருமை மேற்பட வேண்டும் என்ற நோக்கில் எதையாவது செய்கிறார் என்றால் அவருக்கு நாணமில்லை என்று பொருள். ஒருவர் தன் கீழ்மையை மறைப்பதற்கு ஏதேனும் செய்கிறார் என்றால் அதுவும் அவருக்கு நாணமில்லை என்று காட்டுகிறது.
நாணுவீர் என்று மறைமொழி கூறுகிறது. நாணுதல் இறைவனுக்கு அருகே கொண்டு வைத்துவிடும் என்பது இம்மறைமொழியின் வாக்கு. நாணுவோர் எப்படிப்பட்டவர்? நாணம் உடையவர்களே தம்முடைய பெருமையை தாமே மேற்படுவதற்கு உரியவற்றில் ஈடுபட மாட்டார்கள். அதேபோல தம்மிடம் ஏதேனும் கீழ்மை இருக்கிறது என்றால் அக்கீழ்மையை அகற்றுவர், அதனை மறைக்க மாட்டார். நயம்படுதல். அடுத்து நயம்படுவீர் என்ற நெறிக்கான விளக்கம். அதற்குரிய மறைமொழி: அளவிற்கடங்கலும் இயல்பிருத்தலும் நயம்படலாகும். நயம் என்றால் என்ன? அளவிற்கு அடங்க வேண்டும், இயல்பில் இருக்க வேண்டும். ஒருவர் தனக்கு உரிய அளவு எதுவோ அதற்கு அடங்கி இருக்க வேண்டும். தன் அளவிற்கு மேல் எதனையும் செய்யக்கூடாது. தன் அறிவு இவ்வளவுதான் என்றால் அந்த அறிவிற்கு உட்பட்டவற்றை செய்ய வேண்டும். தனக்கு அதற்கு மேல் அறிவு இருக்கிறது என்று கருதி கொண்டு செய்தால் அவர் நயங்கெடுகிறார். தன்னிடம் இவ்வளவுதான் பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளுக்கு உரியவற்றில் ஈடுபட வேண்டும். இருக்கும் பொருளுக்கு மேல் எதையாவது செய்வதற்கு முற்படுகிறார் என்றால் அவர் அளவைக்கு அடங்கவில்லை. ஆகவே அவர் நயங்கெடுகிறார். உடல் திறன், உணர்ச்சி ஆகியவற்றிலும் அளவிற்கு அடங்க வேண்டும், வரம்புகளுக்கு உட்பட வேண்டும். மாறாக உணர்ச்சி மேலெழுந்து அளவு கடந்தவற்றை எண்ணிக்கொண்டிருப்பதும், அளவு கடந்தவற்றை கற்பனை செய்வதும், அளவு கடந்தவற்றில் ஈடுபடுவதும் நயங்கெடுக்கும். அறிவு மிக குறைந்த வரம்புகளுக்கு உட்பட்டது. அளவுக்கு அடங்கல் என்பது மாந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் உரியது. உணர்ச்சி அளவிற்கு அடங்க வேண்டும். மேலிட்டு எழுந்து ஆடக்கூடாது. தேவைகள் அளவிற்கு அடங்க வேண்டும். பொருளும் அதன் மீது கொண்ட பற்றும் அளவிற்கு அடங்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு செயலும் அளவிற்கு அடங்கியிருக்கிறதா என்று எண்ணி எண்ணி பார்த்தல் நயமாக வாழ வேண்டும் என்று விரும்புவோருக்கு உரிய இயல்பு. நயம்பட வாழ்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நயம் கெடுபவர்கள் எந்த அளவிலும் எதிலும் அடங்க மாட்டார்கள். அவர்களுக்கு அளவு என்று ஒன்று இருப்பதே விளங்காது. அல்லது இதுதான் அளவு என்று காட்டப்பட்டால் அதன் மீது எரிச்சல் வரும், அதன் மீது சினம் ஏற்படும். அது நயங்கெடுத்துவிடும். அறிவு நயம்படவில்லை என்றால் அதுதான் செருக்கு என்று ஆகி அச்செருக்கு கொண்டவரையும் சூழலில் இருப்பவர்களையும் அழிக்கும். எவ்வாறாயினும் அளவிற்கு அடங்குதல் நயம்படுதலுக்கு உரிய முதல் நிலை. அடுத்ததாக இயல்பில் இருத்தல். இயல்பெனப்படுவது இருத்தலை தக்க வைப்பதும் இறைவனை உணர்வதும் ஆகும். இருத்தலை தக்க வைத்து கொள்ளுதல் என்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு உரியவற்றை, தன் உடல் மனநலனுக்கு உரியவற்றை மட்டும் மேற்கொள்ளுதல். இருத்தலை தக்க வைத்தல் என்பது பேராசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அளவைக்கு அடங்குதல் என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டாலே இயல்பில் இருத்தல் இயல்பாகவே வாய்த்துவிடும். அளவிற்கு அடங்காமல் உணர்ச்சி, அறிவு, பொருள் ஆகியவற்றிற்கு ஆட்பட்டிருப்போர் அவ்வாறு தாம் எவற்றிற்கெல்லாம் ஆட்பட்டோமோ அவற்றை தக்க வைப்பது இயல்பில் இருத்தல் என்று தாமே கற்பிதம் செய்து கொள்வார்கள். இதனை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு பல பாடங்கள் இருக்கின்றன. ஒருவர் தன்னுடைய உணர்ச்சி அளவிற்கு அடங்கவில்லை என்றால் அவ்வாறான வரம்பிற்கு மீறிய உணர்ச்சிகளில் எவையெல்லாம் இருக்கின்றனவோ
அவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என துடிப்பார். அவர் என்ன கற்பிதம் செய்து கொள்கிறார்? இவற்றையெல்லாம் செய்வதற்காக நாம் என்ன செய்தாலும் அது இருத்தலை தக்க வைத்தல் என்று கற்பிதம் செய்து கொள்கிறார். இருத்தலை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பது நலமுடன் இங்கு இருப்பதனை தக்க வைத்துக் கொள்ளுதல். மனநலம், உடல் நலம் கெடாமல் இவ்வுலகில் இருக்க வேண்டும், இவ்வுடலில் இருக்க வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் செய்கிறாயோ அவைதான் இருத்தல். அளவைக்கு அடங்காமல் எதனையாவது செய்தால் அது மனநலத்தை, உடல் நலத்தை கெடுக்கும். உலக வாழ்க்கையை சிதைத்துப் போடும். ஆகவே அளவைக்கு அடங்குதல் என்ற கருத்தில் தெளிவுற்றால் இயல்பில் இருத்தல் வாய்க்கும். இவ்வாறு அளவைக்கு அடங்குதலும் இயல்பில் இருத்தலும் நயம் என்று ஆகின்றன. மீண்டும் முந்தைய மறைமொழிக்கு செல்வோம். நாணுவீர் நயம்படுவீர் நெறியோனை, நன்னி இருக்கும் நெறியாறு இஃதேயாம். நாணுதல் எனப்படுவது தன் பெருமையை வெளிப்படுத்திக் கொள்ளுதற்காக, மேல் எழச் செய்வதற்காக எதையும் செய்யாதிருத்தல். தன் கீழ்மை என்று ஏதேனும் இருந்தால் அந்த கீழ்மையிலிருந்து வெளியேற வேண்டுமே அன்றி அதனை மறைக்கக்கூடாது என்ற கருத்து. இந்த இரண்டும் நாணுவோருக்கு உரியது. இதுதான் நாணம் எனப்படுவது. வெட்கம், கூச்சம் ஆகியன வேறு, நாணம் என்பது வேறு. தன் பெருமையை மேலெழச் செய்வதற்காகவும் தன் கீழ்மையை மறைப்பதற்காகவும் எதையும் செய்யாதவர்கள் நாணம் கொண்டவர்கள். நயம்படுவோர் எனப்படுவர் அளவைக்கு அடங்குவர், இயல்பில் இருப்பர். இவ்வாறு நாணுதலும் நயம்படலும் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர் நெறியோனாகிய இறைவனுக்கு அருகே மட்டும்தான் இருப்பார். அதற்கு அவர் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. அவர் நாணுகிறார், நயம்படுகிறார் என்றாலே அவர் இறைவனின் நெறிக்குள் மட்டும்தான் இருப்பார். இது மந்திரம். இதனை நன்கு உள்வாங்கி ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். புடையாதிருத்தல். அதற்கான மறைமொழி: தன் புடைப்பே தனக்கு பெரிதெனக் கருதல், அப்புடைப்பே புடைந்தழிக்கும் வாயில். தன் புடைப்பு தான் தனக்கு பெரிது என ஒருவர் கருதுகிறார் என்றால் அந்த புடைப்பே புடைந்து அவரை அழிக்கும் வாயிலாகிவிடும். இவ்விடத்தில் புடைப்பு என்றால் என்ன என கேள்வி எழும். அதனை அடுத்த மறைமொழி விளக்குகிறது. ஏற்றங்கொளினும் தன்னிலைக்குத் தாழும் தகைதான் உளதெனும் இயல்நிலை ஏற்காத்தன்மை புடையெனப்படுமே. ஒன்று ஏற்றம் கொள்கிறது என்றாலும் அது மீண்டும் தன்னுடைய நிலைக்கு தாழ்ந்துவிடும். அவ்வளவுதான் அதற்கு தகுதி என்பது இயல்பு நிலை. இவ்வியல் நிலையை ஒருவர் ஏற்கவில்லை என்றால் அவர் புடைகிறார் என்று பொருள். இந்த சொல்லை நோக்குங்கள். புடைத்தல் என்பது ஒரு செயல்பாடு. அரிசி, பருப்பு ஆகியவற்றை புடைப்பது இன்றளவும் உள்ள வழக்கம். இந்த புடைப்பு என்பது என்ன? ஒரு முறத்தில் அரிசி இருக்கிறது. முறத்தை சுண்டும் போது அரிசி மேலே எழுகிறது. அது அங்கே நின்று விடுவதில்லை, மீண்டும் முறத்திற்கு வந்து விடுகிறது. ஏற்றங்கொளினும் தன்னிலைக்கு தாழும் தகைதான் உளதெனும் இயல்நிலை ஏற்காத்தன்மை புடையெனப்படுமே. இன்று ஏற்றம் இருக்கிறது, ஆனாலும் மீண்டும் தாழ்ந்துவிடும் தகுதிதான் இருக்கிறது என்ற இயல்பினை ஏற்றுக்கொண்டால் புடைப்பு இல்லை, அது புடையாகாது. இன்று ஏற்றமாக இருக்கிறது,
இது இப்படியே இருக்கும் என்று கருதினாலோ அல்லது அந்த ஏற்றத்தை இப்படியே தக்க வைப்பதற்கு எதையும் செய்யலாம் என துணிந்தாலோ அது புடையும் தன்மை. இதுதான் தன் புடைப்பே தனக்கு பெரிதெனக் கருதல். அப்புடைப்பே புடைந்து அழிக்கும் வாயில் என்ற முந்தைய மறைமொழியில் கூறப்பட்டது. இந்த புடை என்ற சொல் வேறொரு வழக்கத்திலும் உள்ளது. புடைசூழ வருதல் என்று சொல்லும் வழக்கம் உள்ளது. புடைசூழ இருத்தல் என்றால் என்ன? ஒருவர் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்திருத்தல். அந்த கூட்டம் அவரை அவரது தகுதிக்கு மீறி ஏற்றுதல். அந்த கூட்டம் கலைந்த பிறகு இவர் யாரோ அதுதான் இவர். ஒருவேளை அக்கூட்டத்தில் எவரேனும் இது உன் தகுதியில்லை என்று அவர் சொன்னால் அந்த கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டார். அவரால் இருக்க இயலாது. இதுதான் புடைசூழ இருத்தல். படைசூழ இருத்தல் என்பது வேறு. படைசூழ இருத்தல் என்பது மையத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஏற்றம் கொடுப்பதல்ல. மையத்தில் இருப்பவருடைய பாதுகாப்பை உறுதி செய்தல். அதேவேளை மையத்தில் இருப்பவருடைய ஆளுமைக்கு இணங்கி வினைகளை மேற்கொள்ளுதல், எதையும் செய்து முடித்தல், அது படை. அப்படையில் ஒருங்கிணைப்பு இருக்கும். அது ஏற்றமும் கொள்ளாது, தாழ்ச்சியும் அடையாது. புடை எனப்படுவது ஏற்றம் எடுக்கும், அதன் பிறகு தாழ்ச்சி அடைந்துவிடும். அதுதான் புடைசூழ இருத்தல். அது நிலைக்காது. அந்த புடைப்பே அதன் நடுவே இருப்பவரை அழித்துவிடும். நயம்படுதல் என்ற கொள்கைக்கும் இந்த புடைப்பிற்கும் நேரடி உறவு உண்டு. அளவைக்கு அடங்கலும் இயல்பிருத்தலும் தான் நயம். ஒன்று அளவைக்கு அடங்கவில்லை என்றால் அது நயங்கெடுகிறது. அளவைக்கு அடங்கவில்லை என்றால் அது புடை என்று ஆகிவிடுகிறது. ஏற்றங்கொளினும் தன்னிலைக்கு தாழும் தகைதான் உளதெனும் இயல்நிலை ஏற்காத்தன்மை புடையெனப்படுமே. இந்த இயல்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பொருள் இருக்கிறது, அது ஏற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. இது தன்னிலைக்கு மீண்டும் தாழும் என்ற இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தமக்கு உரிய அளவு என்னவோ அதில் அடங்கி இருக்க வேண்டும். இல்லை, இது தாழவே தாழாது என்றோ தாழ்ந்துவிடக்கூடாது என்றோ முனைந்தால் அது புடை என்றாகிவிடும். சில உணர்ச்சிகள் இருக்கின்றன, அவை ஏற்றம் எடுக்கின்றன. இவ்வாறு ஏற்றம் எடுப்பன மீண்டும் தாழும் என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றம் எடுக்கும் உணர்ச்சியின் பின்னால் அலைப்பாய்ந்தால் அது புடை என்றாகிவிடும். அந்த புடையே அழித்துவிடும். இதுதான் மறைமொழி கூறும் கருத்து. தன் புடைப்பே தனக்கு பெரிதெனக் கருதல், அப்புடைப்பே புடைந்தழிக்கும் வாயில் என்பதனால் அழிவிற்கு வாயிலே புடைதான் என்றாகிறது. பொருளில் புடைந்தால் பொருளே அழிக்கும். பெருமையில் புடைந்தால் பெருமை அழிக்கும். இச்சைகளில் புடைந்தால் இச்சை அழிக்கும். உணர்ச்சிகளில் புடைப்பென்றால் உணர்ச்சி அழிக்கும். அறிவு புடைத்தால் அறிவு அழிக்கும். எது புடைக்கிறதோ அதுவே அழிக்கும். தன் நோக்கில்லா தன்மை. அதற்கான மறைமொழி: மனம் சால பெருந்தகை நல்கும் அஃதன் மாப்பேரூழினுள் புகுந்து மீளும் கேண்மை தன் நோக்கிலா தன்மையர்க்கு. மனம் சால பெருந்தகை நல்குவது. சால என்றால் மிகச் சிறப்பாக, நிறைவாக என்று அதற்கு பொருள். சாலச் சிறந்தது என்றால் சிறப்பாக, நிறைவாக என்று பொருள். சிறந்த
பெரிய தகுதிகளை நல்கும் உறவாக இருப்பது மனம். யாருக்கு எனில் அஃதன் மாப்பேரூழினுள் புகுந்து மீளும் தன்னோக்கில்லாத் தன்மையர்க்கு. கேண்மை எனப்படுவது நல்லுறவு. மனதில் நிகழும் மாப்பேரூழில் புகுந்து மீளும் கேண்மையினை நல்கும். தன்னோக்கம் இல்லாத தன்மையுடையோர்க்கே இவ்வாறு பேரூழில் புகுந்து மீளும் கேண்மை நல்கப்படும். மாறாக தன்னோக்கினை பற்றி இருப்போரால் மனதினுள் நிகழும் அம்மாப்பேரூழில் புகுந்து மீள இயலாது போகும். அவ்வாறு இருப்போர்க்கு மனதின் கேண்மையாகிய நல்லுறவு நல்கப்படாது. மனதினுள் மாப்பேரூழ் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மாப்பேரூழி என்பது திருவாசகத்தின் திருவண்டப் பகுதியில் மாணிக்கவாசகப் பெருமான் பதிவு செய்த சொல். இவ்விடத்திற்கு அது சாலப் பொருத்தம் என்பதனால் நமக்கும் அது வழங்கப்பட்டிருக்கிறது. மனதினுள் நிகழ்வது மாப்பேரூழி. அது ஏன் மாப்பேரூழி எனப்படுகிறது? ஊழி என்றால் ஆக்கமும் அழிவும் ஒருங்கே நிகழ்வது. மனதினுள் அழிவுக் கருத்துகள் எவ்வளவோ இருக்கும். அழிவிற்கு உரிய உணர்ச்சிகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், நினைவுகள் இருக்கும். அதே மனதினுள் ஆக்கக் கொள்கைகள் ஊற்றாக சுரந்து கொண்டே இருக்கும். மனம் என்ற களம் பல 100 கோடி ஆண்டுகளாக ஓரறிவு முதலாக 6 அறிவு வரையிலான யாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதனை கடந்த பாடத்தில் கண்டோம். ஓநாய்கள் இரக்கமின்றி வேட்டையாடுவன. ஆனால் இரக்கமின்றி இருத்தல்தான் அவற்றிற்கான இருத்தலை நல்கும். கழுதை புலிகள் வேறொரு விலங்கின் வேட்டையை விடாது துரத்தி பிடுங்கிச் செல்லும் தன்மை கொண்டவை. இன்று ஒருவர் மாந்தராக இருக்கிறார் என்றால் அவர் ஒரு நிலையில் இவ்வாறான விலங்குகளாகவும் இருந்தவர்தான். அந்த அறிவு நிலைகளில் இருந்தவர்தான். ஆகவே ஒவ்வொரு மனிதருடைய மனதினுள்ளும் ஓநாய்கள் இருக்கின்றன, கழுதை புலிகள் இருக்கின்றன, நரிகள் இருக்கின்றன, மான்கள் இருக்கின்றன, மீன்கள் இருக்கின்றன. இந்த எல்லா உணர்ச்சிகளும் எண்ணங்களும் செயல் திட்டங்களும் மனதினுள் இருக்கின்றன. அதேவேளை அவ்விலங்குகளுக்கு உரிய ஆக்கச் செயல்களும் வினைகளும் மனதிற்குள்தான் இருக்கின்றன. ஓநாயும் குட்டிகளை ஈனுகிறது, பால் சுரக்கிறது, பால் கொடுத்து குட்டிகளை வளர்க்கிறது. அது அந்த ஓநாயின் ஆக்கம். கழுதை புலியும் குட்டிகளை பேணுகிறது, வளர்க்கிறது. கழுதை புலி காடுகளில் உடல் அழுகிப் போகாமல் காக்கும் வினையில் ஈடுபடுகிறது. அது அவ்விலங்கின் ஆக்கச் செயல். ஒன்றல்ல இரண்டல்ல, பல கோடி உயிரினங்களின் அறிவு இயல்பு ஆகியன மனம் என்ற களத்தினுள் சுழன்று கொண்டே இருக்கின்றன. மனக்களத்தினுள் திமிங்கலத்தின் அறிவும் இயல்பும் உண்டு, சிறு மீன் கூட்டத்தின் அறிவும் திறனும் உண்டு. மான்களின் அறிவும் உண்டு, வேங்கையின் அறிவும் மனக்களத்தினுள் உண்டு. இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி தொகையாக்கி மனக்களம் சுழலச் செய்கிறது. ஒவ்வொரு மாந்தருக்கும் மனக்களத்தின் உள்ளிருப்பவை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஓரறிவு முதல் 5 அறிவு வரையிலான யாவற்றின் தொகையாகவும் மனக்களம் இருப்பதனால் அந்த மனக்களத்தின் உள்ளே நிகழ்வது எவ்வளவு பெரிய ஊழி! மனக்களத்தின் உள்ளே ஓநாய்களின் ஊளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. குயில்களின் கூவலும் கேட்கிறது, மயில் அகவுதல் கேட்கிறது, காளைகளின் உருமல் கேட்கிறது. அக்காளைகளின் பிடரியை பிடித்து கழுத்தை குதறும் புலிகளின் உருமலும் கேட்கிறது. மனக்களத்தில்
சிதைவுகளுக்கு உரிய இரைச்சல் கேட்கிறது, ஆக்கத்திற்கு உரிய இசைவும் கேட்கிறது. எல்லாமே மனக்களத்தினுள் இருக்கின்றன. எல்லா உயிரினங்களின் அறிவுத் தொகையாகவும் மனக்களம் இருக்கிறது. ஆதலால் இது மாப்பேரூழி. இந்த மாப்பேரூழிக்குள் அனைவரும் சென்று விடுவதில்லை. ஆனால் இவ்வளவு சிதைவுகள் அழிவை தரும் அறிவு, ஆக்கந்தரும் அறிவு ஆகியன சுழன்று மாப்பேரூழியை நிகழ்த்தி கொண்டிருக்கையில் அதன் உள்புகுந்து மீண்டும் வெளியே வர வேண்டுமென்றால் ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. எந்த நோக்கமும் இல்லாதவர்கள் மாப்பேரூழிக்குள் புகுந்து மீண்டும் வெளியே வருகிறார்கள். அவ்வாறான தன்மை கொண்டவர்கள் தன்னோக்கிலா தன்மையர் எனப்படுகின்றனர். அவர்களுக்கு மனம் சால பெருந்தகை நல்கும். அந்த மனம் மிகச்சிறந்த பெரிய தகுதியை நல்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கழுதை புலிகளை பற்றியும் கற்றுக்கொள்கிறார்கள், முயல்களை பற்றியும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு கழுதை புலிகளின் மீது வெறுப்பும் இல்லை, முயல்களின் மீது பரிவும் இல்லை. இங்கு என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் விழைவை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. மனக்களத்தின் மாப்பேரூழிக்குள் நுழைதல் எனப்படுவது யாவருக்கும் வாய்ப்பதல்ல. ஆயினும் இது ஏன் இங்கு கூறப்படுகிறது என்றால், இவ்வளவு அரிய தகைமையை வழங்கும் உறவாக இருப்பது மனக்களம் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மனதினுள் குள்ளநரித்தனம் இருக்கிறது, மனதினுள் ஓநாய்த்தனம் இருக்கிறது. அதே மனதினுள் முயல்களும் இருக்கின்றன, அதே மனதினுள் நச்சு அரவங்கள் திரிந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் நீ எதனை நோக்க வேண்டும், எதனை பெற வேண்டும்? அதனைத்தான் முதல் மறைமொழி கூறியது. ஆக்கங்கோடல் நெறி புகும் நெறி. மனதினுள் எவ்வளவோ இருக்கின்றன. ஏனென்றால் இது ஒரு வேட்டைக்களம். பல 100 கோடி ஆண்டுகளாக இந்த புவியில் வாழ்ந்த உயிரினங்களின் அறிவுத்திறன், அழிவுத்திறன், ஆக்கத்திறன் ஆகியன மனக்களத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றன. நீ அதிலிருந்து எதனை நாடுகிறாய்? ஒன்று ஆக்கத்தை நாடி நெறிப்பட்டுவிடு, அல்லது எந்த நோக்கமும் இல்லாமல் எது நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இந்த மனக்களத்தினுள்ளே புகுந்து ஊழிக்கு உட்படுகிறேன் என்று உள்ளே புகுந்துவிடு. இதிலிருந்து நான் பாடம் பெற வேண்டும் என்ற நோக்கமும் இருக்கக்கூடாது. இதிலிருந்து ஆக்கத்தை கற்றுக்கொள்கிறேன் என்ற நோக்கமும் இருக்கக்கூடாது. அப்படியே உள்ளே குதித்துவிடு. மீண்டு வருவோம் என்பதற்கு எந்த உறுதியும் அங்கு இல்லை. அப்படியே மாண்டு போகலாம், அல்லது அப்படியே கரைந்து போகலாம், தொலைந்து போகலாம். அங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பது மாப்பேரூழி. பல கோடி உயிரினங்களின் அறிவுத்திறன் மனக்களத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. பல கோடி மனிதர் தம் எண்ணங்கள், நினைவுகள் ஆகியன அங்கே அலைந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கு உள்ளும் புகுந்து இறைவன் அருளால் வெளியே வந்தால் அது என்ன? அது சால பெருந்தகையை நல்கிவிடும். அதற்கு என்ன வேண்டும்? தன்னோக்கில்லா தன்மை வேண்டும். தன்னோக்கில்லாமல் வேறு என்ன வேண்டும்? இங்கு படைக்கப்பட்டுள்ள மாந்தருக்கும் பிற உயிரினங்களுக்கும் இன்னல் இல்லா வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விழைவு வேண்டும். அதுவே தன்னோக்கிலா தன்மை. இங்கே ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன? இந்த சிக்கல்களுக்கு வேறெது என்று அறிந்து கொள்ளும் விழைவு வேண்டும். அது தன்னோக்கமல்ல, அது பொது நோக்கம். ஏன் இவ்வளவு நோய்கள் இருக்கின்றன?
என்று அறிந்து கொள்ளும் விழைவு இருந்தால் அது பொது நோக்கம். அந்த விழைவு இருந்தால் நோய்கள் என்ற களத்துக்கு உள்ளே புகுந்து விட வேண்டியிருக்கும். மாப்பேரூழியின் உள்ளே நோய்கள் 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 என்று சுழன்று கொண்டிருக்கும். அவற்றின் உள்ளே புகுந்து அந்நோய்களின் வேரை அறிந்து கொள்ள வேண்டும். மாப்பேரூழி எனப்படுவது அருங்கொடை. அதனுள் புகுந்து எதனையும் நோக்கலாம். ஆனால் அதற்கு தன்னோக்கம் இருந்தால் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. அப்படி உள்ளே நுழைந்தால் திரும்புவதற்கு வாய்ப்பும் வழியும் இல்லை. மணக்களம் இவ்வளவு அரிய சிறப்புகள் கொண்டது. இந்த மாப்பேரூழியினுள் புகுந்து மீளும் தன்மை யாவருக்கும் உரியது அல்ல என்பதனால்தான் நீங்கள் இவ்வளவு சிந்தையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டாம், ஆக்கக் கருத்துகளில் மட்டும் ஈடுபடுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆக்கங்கோடல் நெறி புகும் நெறி. அது மிகவும் எளிமையான வழி. ஒரு பொருள் நோக்காமை. அதற்கான மறைமொழி: ஒரு பொருள் காண்பது மடமையஃது வெறியுறுங் காலச் சுருக்கினை சுழலாய் சூழ்த்துமதனால். எதிலும் ஒரு பொருளை காண்பது மடமை. ஒரு செயலில் ஈடுபடுகிறீர்கள். அந்த செயலிலிருந்து ஏதேனும் ஒன்று விழைய வேண்டும் என கருதுகிறீர்களா? அது ஒரு பொருள் காண்பதாகும். ஒரு காட்சியை நோக்குகிறீர்கள். அதில் ஏதேனும் ஒன்றை மட்டும் நோக்குகிறீர்களா? அது உங்களுக்கு பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என மட்டும் கருதுகிறீர்களா? அது ஒரு பொருள் நோக்கலாகும். ஒரு மனிதரை நோக்குகிறீர்கள். அவரிடம் ஏதேனும் ஒரு பொருளை மட்டும் நோக்குகிறீர்களா? அது மடமை. ஒரு மனிதரை பற்றிய தகவல்கள் உங்களிடம் வருகின்றன. அவை யாவும் ஒரு பொருள் குறித்தனவாக இருக்கின்றனவா? அதனை ஏற்பது மடமை. ஒரு பொருள் காண்பது மடமை. ஏன்? அஃது வெறியுறும் காலச் சுருக்கினை சுழலாய் சூழ்த்தும். அதனால் வெறியுறும் காலம் என்பது ஒரு தனிக் கொள்கை. காலம் அதன் போக்கில் இருப்பது. அந்த காலப்போக்கில் எவையெல்லாம் வழங்கப்படுகின்றனவோ அவற்றை ஏற்றுக்கொண்டு அப்படியே இருத்தல், போக்கில் வாழ்தல். இந்த வெறியுறும் காலச் சுருக்கு எனப்படுவது என்னவென்றால், நான் ஒரு பொருளை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு பொருள் எனக்கு இப்பொழுது வேண்டும், இப்பொழுதே வேண்டும், எப்பொழுதும் வேண்டும், அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அது வெறி. வெறியுறும் காலச் சுருக்கு எனப்படுவது காலம் அடுத்தடுத்து எவற்றை வைத்திருக்கிறதோ அவற்றை நல்கட்டும் என்றில்லாமல் எனக்கு இது மட்டும்தான் வேண்டும் என்று அந்த காலத்தை சுருக்கும் அளவிற்கு வெறிப்படுதல். அதாவது இன்னும் சில ஆண்டுகளுக்கு நிலைக்கத்தக்க இன்பம் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த இன்பத்தின் மீது நாட்டங்கொள்ளாமல் வேறொன்றின் மீது வெறி கொண்டு சில ஆண்டுகள் வேண்டாம், அது எனக்கு சில நாட்களில் நிகழ வேண்டும் என்று கருதினால் அது வெறியுறுங்காலச் சுருக்கு எனப்படுகிறது. இதற்கு மிக எளிமையான யாவரும் விளங்கிக் கொள்ளத்தக்க சான்றினை கூறலாம். ஒரு கோழி வளர்ச்சியடைந்து இயல்பான முதிர்ச்சி அடையும் காலம் ஓராண்டு. அந்த கோழியின் மீது உள்ள வணிக வெறி அது வளர்ந்து முதிரும் காலமாக 40 அல்லது 50 நாட்களை காலச்சுருக்கு என்று ஆக்கிவிட்டது. இது ஏன் இவ்வாறு சிதைக்கப்பட்டது என்றால், பொருள் பெருக்கம் என்ற ஒரு பொருள் காணப்படுகிறது. இதிலிருந்து வருவாய் வேண்டும், இதிலிருந்து பொருள் பெருக்கம் வேண்டும் என்ற ஒரே ஒரு பொருள் காணப்படுகிறது.
அது எல்லா நியதிகளையும் நெறிமுறைகளையும் வீசி எறிந்து வெறியுறுங்காலச் சுருக்கினை நிகழ்த்திவிடுகிறது. இயல்பாக எக்காலத்தில் எது நிகழுமோ அது அக்காலத்தில் அது நிகழட்டும் என்று இருந்தால் அது இறைவன் நல்கிய அருள். எனக்கு இதுதான் வேண்டும், இது இப்படித்தான் வேண்டும் என்று வெறிகொண்டு அதனை இவ்வளவு குறுகிய காலத்தில் நான் பெற்றே தீருவேன் என்று காலத்தைச் சுருக்கினால் காலச்சுருக்கு சுழலாய் சூழ்த்தும். காலம் எனப்படுவது இடைநிற்றல் இல்லாத போக்கு. அதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனை சுருக்குகிறேன் என்று வெறிகொண்டு ஏதேனும் செய்தால் அந்த காலம் சுழலாகிவிடுகிறது. சுழலாகி அது சூழ்த்திவிடும். அவ்வளவுதான் அது. மீண்டு வருவதற்கு கற்பனையிலும் வாய்ப்பில்லை. பல்வேறு தாவரங்கள் இப்படி ஒரு பொருள் நோக்கில் காலச் சுருக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தாவரங்களின் விளைச்சல் சுழலாய் சூழ்த்துகிறதா இல்லையா என்று நோக்குங்கள். விளைச்சல் மிகுதியாக வேண்டும் என்பதற்காக வெறியுறுங்காலச் சுருக்கு பல்வேறு தாவரங்களில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விளைச்சல் மிகுதியாகிவிட்டது. அது ஒரு பொருள். அந்த ஒரு பொருளை கண்டுகொண்டிருக்கிறது இக்கூட்டம். ஆனால் அந்த விளைச்சல் சுழலாய் சூழ்ந்து புவிச்சூழலை, உண்போரது உடல் நலனை, பல உயிரின கூட்டத்தை சிதைக்கிறது. இதிலிருந்து தப்ப இயலாது. எக்காலத்தில் எது எவ்வாறு நிகழ வேண்டுமோ அது அவ்வாறு நிகழட்டும் என்று இருந்துவிட வேண்டும். நான் விரைவுபடுத்துவேன், எனக்கு இது இப்படி வேண்டும், எனக்கு இது கிடைத்தே தீர வேண்டும் என்று வெறிகொண்டு அலைந்தால் காலத்தின் போக்கில் நீ குறுக்கிடுகிறாய், அதனை சுருக்குகிறாய். பல பல ஆண்டுகளுக்கு என்று இறைவன் வைத்திருந்த இன்பத்தை உன் வெறி ஒரு சில நாட்கள் என்று காலத்தை சுருக்கிவிட்டது. அது சுழலாக உன்னை சூழ்த்தினால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிவகை கற்பனையிலும் இல்லை. ஏனென்றால் காலத்தின் போக்கு எனப்படுவது இறைவனது ஒழுங்கு. காலம் வகுக்கும் போக்கு இறை ஒழுங்கு. அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் நயம்படுதல் என்ற கொள்கைக்கு வாருங்கள். நயம்படுதலின் முதல் நிலை அளவைக்கு அடங்குதல். இக்காலத்தில் உனக்கு இதுதான் அளவை என்றால் அந்த அளவைக்கு நீ அடங்க வேண்டும். இல்லை, இந்த அளவைக்கு நான் அடங்க மாட்டேன் என்று ஆடினால் நீ காலத்தை சுருக்குகிறாய், நயங்கெட்டு போகிறாய். காலச் சுருக்கு சுழலாய் சூழ்த்தி அழித்துவிடும். மீண்டும் மறைமொழியை நோக்குவீர். ஒரு பொருள் காண்பது மடமை அஃது வெறியுறுங் காலச் சுருக்கினை சுழலாய் சூழ்த்துமதனால். இந்த கருத்துகள் வெவ்வேறு வகைகளில் மீறப்பட்டு சிதைந்தோர் பலர். ஒவ்வொருவருக்கும் இம்மந்திரம் சென்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தில் கூறுகிறேன். தெள்ளமை ஒருதல். அதற்கான மறைமொழி: ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான், ஆரறிவென்னும் ஓங்கலுள் வைத்தான், பன்மயப் பாங்கே பரம்பொருளியல் எனும் உண்மை உரைக்கும் மனக்களந் தைத்தான். அதனால் ஒரு பொருள் நோக்கா தெள்ளமை ஒருவீர். ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான். இறைவன் ஓரறிவு என்று ஒரு உயிரினத்தை படைக்கிறான். அதற்குள் பெரிய திரளை வைத்துவிட்டான். ஒரு நுண்ணுடலி இருக்கிறது, அதற்கு ஓரறிவுதான். அது தன்மீது படுபவற்றை உள்ளே இழுத்து கொள்கிறது.
அதன் மீது படுபவை ஒரே ஒரு தன்மை கொண்ட பொருட்களா? இல்லை. சூழலில் உள்ள பல பல பன்மயமான தன்மை கொண்ட பொருட்கள் ஒரு நுண்ணுடலை மீது படுகின்றன. அப்படி பன்மயமான பொருட்கள் ஓரறிவு கொண்ட உயிரினத்தின் மீது பட்டு அப்பன்மயத்தை அது உள்ளிழுக்க வேண்டும் என்று வைத்தான் இறைவன். அந்த உயிரினத்திற்கு நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண் இல்லை, காது இல்லை. ஆனாலும் அந்த ஓரறிவு உயிரினத்திற்கும் பன்மயமான உணவு கிடைக்க வேண்டும் என்று ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான் இறைவன். தாவரங்கள் ஓரறிவு கொண்டன. ஒரு தாவரம் சூழலில் உள்ள எவ்வளவு பன்மயமான துகள்களை, ஊட்டங்களை உள்ளிழுத்து கொண்டிருக்கிறது. காற்றில் உள்ள எவ்வளவு பன்மயத்தன்மைகளை அது உள்ளிழுக்கிறது. கதிரவனில் இருந்து வரும் வெப்பத்தின் எத்தனை பன்மயங்களை ஒரு தாவரம் உள்ளிழுக்கிறது. இதனை ஒரு வரம்பிட்டு விளங்கிக் கொள்ள இயலுமா? ஓரறிவு கொண்ட ஒரு தாவரம் எனக்கு இது ஒன்றுதான் வேண்டும் என்று இருப்பதில்லை. பன்மயமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவே ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான் என்ற முதலடி. ஆறறிவென்னும் ஓங்கல் உள் வைத்தான். ஆறு அறிவு என்ற ஓங்கலை உள்ளே வைத்தான். ஆறாம் அறிவு என்பதே ஓங்குவதுதான். ஏற்கனவே மணக்களத்தில் நிகழும் மாப்பேரூழியை கூறினேன் அல்லவா? அவை யாவும் ஓங்கல்தாம். அதாவது பல 100 கோடி ஆண்டுகளாக ஒவ்வொரு உயிரினமும் பெற்ற அறிவு, மேம்படுத்தி கொண்ட திறன் ஆகியவை மணக்களத்தில் இருக்கின்றன. அவை யாவும் ஓங்குகின்றன. ஆறறிவு எனப்படுவது ஓங்குவதற்கு உரியது. ஓங்கி ஓங்கி ஆறறிவு வினையாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஓங்கலை நமக்கு உள்ளே வைத்திருக்கிறான் ஐயன். பன்மயம் என்ற சொல் கூட இதற்கு போதாது. பல பல கோடி ஆண்டுகள், பல பல கோடி உயிரின அறிவும் திறனும் ஊட்டமும் நஞ்சும் அமுதும் மணக்களத்தில் இருக்கின்றன. அவை ஓங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஓங்கலை இறைவன் ஆறறிவுக்கு உள்ளே வைத்தான். பன்மயப்பாங்கே பரம்பொருள் இயல் எனும். உண்மை உரைக்கும் மணக்களந் தைத்தான் அதனால். ஒரு பொருள் நோக்கா தெள்ளமை ஒருவீர். பன்மயப்பாங்குதான் பரம்பொருளின் இயல்பு. பரம்பொருளே அப்படித்தான் இருக்கிறான். இறைவன் ஒரு பொருள் நோக்குவதே இல்லை. அவன் பன்மயமாக இருக்கிறான். அதுதான் அவன் இயல்பு. இவ்வுண்மையை உரைக்கும் மணக்களம் தைத்தான் அவன். ஒரு பொருளுக்காக எதையாவது செய்தால் அல்லது ஒரு நோக்கத்திற்காக வெறிகொண்டு எதனையாவது செய்து கொண்டிருந்தால் அது சிதைத்து அழிக்கும். அது காலச் சுருக்கத்தை ஒரு சுழலாக தூண்டிவிடும். மணக்களத்தில் பன்மயம் இருக்கிறது. பரம்பொருளே அப்படித்தான் இருக்கிறான். ஆதலால் பன்மயப்பாங்கே பரம்பொருள் இயல்பு எனும் உண்மை உரைக்கும் மணக்களம் தைத்தான். இறைவனே மணக்களத்தை இப்படி தைத்து வைத்திருக்கிறான். ஒரு பொருள் நோக்கா தெள்ளமை உருவீர். ஆதலால் ஒரு பொருள் மட்டும் நோக்காத தெளிவான அமைவுருவீர். ஆக்கைக்கான அமுது. அதற்கான மறைமொழி: ஆக்கங்கோடல், நாணல், நயம்படல், புடையாதிருத்தல், ஒரு பொருள் நோக்கில் புதையாதிருத்தல் இவை ஐந்தும் ஆக்கைக்கு அமுதருள் செய்யும் அன்னை திருமுலைச் சுரப்பாம்.
இதுவரை கூறப்பட்ட நெறிமுறைகள் யாவற்றையும் ஒரு தொகையாக கூறும் மறைமொழி இது. ஆக்கங்கோடல், நாணல், நயம்படல், புடையாமை, ஒரு பொருள் நோக்காமை, இவ்வைந்தும் அன்னை நமக்கு தன் திருமுலையிலிருந்து சுரக்கும் அமுது. ஐநெறியாகிய இதனை பருகப் பருக ஆக்கைக்கு அமுது அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே ஐநெறியில் ஒழுகுவீர். இப்பொழுது இந்த இயலில் உள்ள மறைமொழிகளை இசை வடிவில் கேட்கலாம். நாணுவீர் நயம்படுவீர், நாணுவீர் நயம்படுவீர், நெறியோனை நன்னியிருக்கும் நெறியாறு இகுதேயாம், நெறியோனை நன்னியிருக்கும் நெறியாறு இகுதேயாம், தன் பெருமை மேற்படவும் தங்கீழ்மை மறைப்படவும், தன் பெருமை மேற்படவும் தங்கீழ்மை மறைப்படவும், தகையில செய்தல் நாணாமையாகும், தகையில செய்தல் நாணாமையாகும், அளவிற்கடங்கலும் இயல்பில் இருத்தலும், அளவிற்கடங்கலும் இயல்பில் இருத்தலும் நயம்படலாகும், நயம்படலாகும், அளவிற்கடங்கலும் இயல்பில் இருத்தலும் நயம்படலாகும், நயம்படலாகும். தன் புடைப்பே தனக்கு பெரிதென கருதல், தன் புடைப்பே தனக்கு பெரிதென கருதல், அப்புடைப்பே புடைந்தழிக்கும் வாயில், தன் புடைப்பே தனக்கு பெரிதென கருதல், அப்புடைப்பே புடைந்தழிக்கும் வாயில், ஏற்றங்கொளினும் தன்னிலைக்கு தாழும், ஏற்றங்கொளினும் தன்னிலைக்கு தாழும், தகைதான் உளதெனும் இயல் நிலை, ஏற்காத்தன்மை புடையெனப்படுமே, ஏற்றங்கொளினும் தன்னிலைக்கு தாழும், தகைதான் உளதெனும் இயல் நிலை, ஏற்காத்தன்மை புடையெனப்படுமே. மனஞ்சால பெருந்தகை நல்கும், மனஞ்சால பெருந்தகை நல்கும் அகுதன், மாப்பேரூழினுள், மனஞ்சால பெருந்தகை நல்கும் அகுதன், மாப்பேரூழினுள் புகுந்து மீளுங்கேண்மை தன்னோக்கிலா தன்மையர்க்கு, மனஞ்சால பெருந்தகை நல்கும் அகுதன், மாப்பேரூழினுள் புகுந்து மீளுங்கேண்மை தன்னோக்கிலா தன்மையர்க்கு. ஒரு பொருள் காண்பது மடமை, ஒரு பொருள் காண்பது
மடமை அகுது வெறியுறுங்கால சுருக்கினை சுழலாய் சூழ்த்துமதனால் வெறியுறுங்கால சுருக்கினை சுழலாய் சூழ்த்துமதனால் ஒரு பொருள் காண்பது மடமை அகுது வெறியுறுங்கால சுருக்கினை சுழலாய் சூழ்த்துமதனால் ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான் ஆரறிவென்னும் ஓங்களுள் வைத்தான் ஓரறிவுள்ளும் பெருந்திரள் வைத்தான் ஆரறிவென்னும் ஓங்களுள் வைத்தான் பன்மய பாங்கே பரம்பொருளியல் எனும் பன்மய பாங்கே பரம்பொருளியல் எனும் உண்மையுரைக்கும் மனக்களந்தைத்தான் அதனால் பன்மய பாங்கே பரம்பொருளியல் எனும் உண்மையுரைக்கும் மனக்களந்தைத்தான் அதனால் ஒரு பொருள் நோக்க தெள்ளமை உருவீர் உண்மை உரைக்கும் மனக்களந்தைத்தான் அதனால் ஒரு பொருள் நோக்க தெள்ளமை உருவீர் ஒரு பொருள் நோக்க தெள்ளமை உருவீர் ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல் ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல் ஒரு பொருள் நோக்கில் புதையாதிருத்தல் இவை ஐந்தும் ஒரு பொருள் நோக்கில் புதையாதிருத்தல் இவை ஐந்தும் ஆக்கை கமுதருள் செய்யும் அன்னை திருமுலை சுரப்பாம் ஆக்கை கமுதருள் செய்யும் அன்னை திருமுலை சுரப்பாம் நாணுவீர் நயம்படுவீர் நாணுவீர் நயம்படுவீர் நெறியோனை நன்னீருக்கும் நெறியாறு இகுதேயாம் நெறியோனை நன்னீருக்கும் நெறியாறு இகுதேயாம்